அது நடிக்கிறாளா நீ? இந்த மாதிரி ஆளுங்க மாட்டேங்கிறா எல்லாம் பாரு கொடுக்கல டிஷர்ட்ல. அதான் பாரு கேமரா எத்தனை கேமரா பாரு. அது ஆத்தி இத்தனை போக்கஸா அத்தனை போக்கஸ்க்குள்ளே அடங்காது பாத்துக்கோ. சுத்தமா எப்ப எப்போங்க மைக் செட் ரொம்ப அருமையா போட்டுட்டு இருக்கீங்க. அதை விட வந்ததுலேருந்து பாட்டு பாத்தியா இல்லையா? ஏ அப்பா பயங்கரம். அங்க ஒரு கேமராவா? சரி 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 நல்லா பாட்டு போடுறீங்க, மைக்கும் நல்லா வச்சுருக்கீங்க, ஆளு ஸ்மார்ட்டா இருக்கீங்க. வெக்க வந்துருச்சு உடனே. நீ என்னடா படுத்துக்கிட்டு பூ பூ எடுக்க எதுடா? இருக்கிற கேமரா பார்த்தா நீ படுத்துக்கிட்டு போக்கஸ் வேற.
போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லி எந்திரிச்சு பாரு. என்ன சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கை கால் ஆட்டினே பார்க்கல, குண்டிய ஆட்டை போட்டு எந்திரிச்சுக்கிட்டு பார்த்தாவது. அடே இப்ப கேமரா உடச்சு போடாவீங்க, உனக்கு மரியாதை வேணாம்னு சொல்லிவிட்டேன். குண்டிய உட்காந்து வீடியோ வர சொல்லிட்டு அப்ப இத்தனை கேமரா எதுக்கு வந்திருக்கு? இங்க இங்க இத்தனை கேமரா, அங்க ஒரு அதெல்லாம் ஊரே பாக்குறதுக்கு, இதான் ஒரு டைம் மட்டும் பாக்குறதுக்கு. அதெல்லாம் வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு என் கேமரா போச்சு போயிடும். தொழில கொஞ்சம் சுருங்கலான்னு இருக்க ராஜா. கொஞ்சம் மஞ்சளை வாங்கி போட்டு போய் சவுக்க வைப்பா. நீங்க எல்லாம் வந்ததும் ஐயா வணங்குறீங்க, நான் வணங்க வேண்டாமா? தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா, பசும்பொன்னை தேடிய தங்கமையா, பயமே கண்டாரியா சிங்கமையா. அப்படி ஐயாவை வணங்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. கைத்தட்ட அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள், வணக்கம். அப்ப கொஞ்சம் கிளுகிழப்ப கொடுப்போம். கிளுகிழப்ப கொடுத்துட்டு இதுவரை கிழக்கு பிள்ளையா வந்திருக்க ஒரு மானங்கட்டவனை, யாரு மானகட்டவன். மானங்கட்டவன் நான் வந்திருக்கேன். ஒரு முன்ன பையன், ஐயா நீங்க போங்க. ஒரு வெள்ளங்காத பையன் அமைப்பாளர் இல்லப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற பப்புன் ஆடங்கோப்பம். சீனா கிழிச்சிடாத. இவன் நான் ஒரு ஆளு. ஏய், ஏய், ஏய். ஏய், இந்த இந்த உட்கார்ந்திருக்க ஆட்கள்லாம் சொல்றேன், நிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன். இந்த மொத்த டான்ஸ் வரையில இந்த ஏஇ பூயின்னு சவுண்ட் கொடுக்கணும். நான் எம்கேஆர் அப்படித்தான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க தப்புங்க. எங்க எம்கேஆர் கழுவி ஊத்துவேன். ரோசமுள்ள ஆளெல்லாம் மேடைக்கு வா. மணப்பட்டி கிருபாஸ்ரீ அவர்கள் சார்பாக தேவர் பாடலை பாராட்டி டாக்டர் அவர்களுக்கு ரூபாய் 501 பேர்ச்சிக்கலப்பா கிருபாஸ்ரீ பேர்ச்சி கிளப் அவர்கள் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேவரையா பாடலை பாடியதற்காக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சவுண்டு கொடுக்க பார்ப்போம். தொலைச்சு கொடுங்க, தொலைச்சு. ராதாகிருஷ்ணனுக்கு அடி விழுகும். என்ன இவன் செஞ்சு கிழிச்சாலும் இவனுக்கு இவ்வளவு ரசிகர். அதை முதல்ல சொல்லு. ஏமா நீ கிழிச்சாதான் ஒத்துக்குறியா? நல்ல ஆம்பளை கிழிக்க சொல்லலாம் வந்து. நான் கேட்கிறேன், ஒண்ணும் இல்லாத டான்ஸ அப்படியே புகழார சூட்டுறான். ஆனா மானங்கிட்ட பீட்டி நீ பயல, வெட்டி புண்ணாக்கு பயல, திருச்சி விஜயா அது தொட ஒண்ணு ஒண்ணு இவ்வளவு பேசுறாங்க. 120 கிலோவா மானங்கிட்ட நல்லா சொல்றாரு அவர் என்னைக்கு நீ விஜய் தொடைய உள்ளுக்குள்ள புண்டு பார்த்த? வெளியே வரட்டும் பாத்துக்கலாம் விடு.
இப்போ அப்படியே மணப்பட்டி 18ஆம் வம்சம் அவர்கள் தேவர் பாடலை பாராட்டி டான்ஸாக நடிக்கும் திருச்சி விஜய் அவர்களுக்கு ரூபாய் 501 அன்பு பாடியுள்ளார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். உடனே இந்த கேமரா ஜூம் பண்ணீங்க நொறுக்கி முருகா அப்பா இவங்க யூனிஃபார்ம் பாரு நாச்சுல ரூம் பாய் மாதிரி அங்க நீ போயிருக்கியாப்ப முகரக்கட்டைய பாரு. அதோட அவன் வந்தான் பாரு பப்புன்னா சிக்கு 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 சிக்குன்னு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அவன் பாரு ஜெயில் கைதி மாதிரி இல்ல நம்பர் பிளேட் வேற முகரையில சாணியை கரைச்ச ஊத்த பாரு. அடுத்து இன்னொரு கரைக்கான் உள்ள ரமேஷ்னு. இவன் எதுக்குடா இங்க நிக்கிறேன்னு கேட்டா அக்கா எம்கே சொல்லியிருக்காரு உள்ள யாரையும் விடக்கூடாது. உள்ள என்ன முதலிரவா நடக்குது வேண்டா யாரையும் விடாம நீங்க மட்டும் உள்ள போட்டு பண்றதுக்கு எத்தனை பேர் இவன் ஒருத்தனுக்கு அடுத்தவன் இன்னும் தேவன் டிரைவர் எவன்டாவன் எம்கே டிரைவர் தொலைச்சு போடுவேன். முகரைய பாரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். இவருக்கு அண்ண கையும் நொன்ன கை இத்தனை பயிர்வ வேற எடுத்து போடுங்க போற கேமரா அவருக்கு வச்சுக்க போறாரு உங்களை இல்ல. ஆமா பாடே ஓகோலாம் இவனுக்கு பாட முடியாது. நல்ல பப்புனா இருந்தா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். இவெல்லாம் ஒரு பப்புனு இவனுக்கு நான் ஓகோ பாடி இவனை போட்டுக்கிட்டு ஓகோ பண்ணாதான் வெளில வருவாப்ல. வாயில செய்ய இல்ல ஒண்ணு பண்ணுவோம். இந்த கூட்டம்னா கொந்தளிச்சு இல்ல நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓகோ பாடி எம்கேஆர் கூப்பிடுங்க. நீ என்ன செய்ய போற ஓகோ படம் சொல்லி விட்டு நின்று நாடகம் பார்க்க போறேன். ஓகோ படம் தான் வெளில வருவாப்ல. அப்படியா? ஆமா. இவங்க பாட மாட்டாங்களா? ராதாகிருஷ்ணன் மேடையில பிரிச்சு வச்சு போட்டுக்கிட்டு ஓஹோ என்ன பாட்டாது குறைச்சிக்கிட்டு இருக்கிற பாட சொன்னா நீங்க எல்லாம் பட்டம் மேடமா நொப்பம் மேடமா உனக்கு எப்படி தெரியும்? பாட்டா போடா. இங்கே சிறப்பாக டான்ஸாக நடந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திருச்சி விஜய் அவர்களுக்கு சூன அம்பாளம்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த வருஷம் பொன்னாடை போற்றிய அன்பு மாமா அடுத்த வருஷம் எனக்கு புடவை எடுத்து தரேன்னு உள்ள ரகசியமா சொல்லியிருக்காரு. அவர் தான் மைக் செட் ஓனரா. அப்ப காலையில எழுதி வாங்கிடுவோம். என்னத பைக் செட்டையா என்ன இந்த பக்கம் யார் ஓடினது தொலைச்சு போடுவேன். அதெல்லாமா
கொள்பவன் கெட்டு போவதில்லை. 100 தொடையும் 120 கிலோ. உன் கணவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார். 3 இடமிசனை நீ புகைத்திருக்கிறாய். புசப் போட்டு குக்கர் விசிலை மொட்டை மாடிக்கு அனுப்பியிருக்கிறாய். என்னை திமிர் கொண்ட தக்காளி மாலை. உன்னை எதுவும் சொல்லவில்லை அக்கா. எல்லாத்தையும் பேசி விட்டு என்ன எதுவும் சொல்லலங்கிற மயிர் புழுங்க வேண்டாம், கிரீம் இருக்கிறது. வாங்கி தரியா? உனக்கெல்லாம் கிரீமு 3 கிலோ வேணும். 10 கிலோ கூட வாங்கி கொடு. நோ செக்ஸ் வேடு. ஐயோ, ஒல்லி டொங்காஸ். தொங்காசுனா என்ன? டொங்காஸ் என்றால் வேலிக்கருவ மண்டி. வேடிக்கரையில மண்டி போட்டு சடார் சடார் மடார். மடார் மடார்னு இருக்கீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சென்சார்ல கட் பண்ணிக்கீங்க. ஆஹா, என் சென்சார் கட் பண்ணாத, நீங்க லைவ் எல்லாம் இந்த திமிரு பேச்சு, இந்த அகங்கார பேச்சு அதெல்லாம் என்ன பண்ணணும்னா திருப்பத்தூருக்கு அங்கிட்டே வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவ? ஜி. ஏய். யானைக்கு மதம் பிடித்து விட்டது. வந்து அடக்கு. மதிப்புக்குரிய டாக்டர் அவர்களே, இது மடுவடித்து விட்டது. ஒரு சென ஊசி ஒன்று தேவை. இங்க வரும் மொட்டை மாடியில் அந்த பிள்ளைய ஐஸ்கிரீம் தீக்கிறத பாருங்க. எனக்கு ஒரு வாங்கி கொடுங்கப்பா. ஓடி நக்கக்குதி மாலை. சின்ன பிள்ளைய தின்னுக்கு ஐஸ் மயிரா. ஒன்னே ஒண்ணுப்பா. அதான் ஒண்ணு தானே. ஏன்ட்ட ஒரு ஐஸ் இருக்கு. வேண்டாம், அது நீயே வச்சுக்கோ. தம்பியா போயிட்ட. இது ஐஸ் கிடையாது, சாக்கப்படுறது. உன் ஐஸை கொண்டு முறப்பழத்துக்கு கொடு, எனக்கு கொண்டாந்து கொடுக்குற. என் ஸ்டூடெண்ட் பப்புள் வச்சிருக்கிறது தெரியுமா? ஆமா, முறப்பழம். மிளகா பழம் கிடையாது முண்டை. அது வந்து கட்லா தூண்டி முள்ளு. தூண்டி போட்டு இருக்குமா? நீ என்ன செஞ்சிருவ? நீ என்ன செய்வ? செய்ய தெரியாம செய்யணும். செய்ய தெரியாம செய்ய. யாருக்கு தெரியாம செய்யாதா? உன்னைய தமிழ்நாட்டுக்காரங்களே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா அப்படி பயந்து என்கிட்ட மண்டி போட்டுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு வந்து எங்க ஐயனார் கோயில் காலதான் சரியா வரும். நீ என்ன குழுன்னு அங்கேயே பாக்குற? எருமை மாடு. வா. போவா. ஆயிருந்தால் நீ எனக்கு அக்கா. அக்கான்னு சொல்லிட்டு குண்டியை தடவை. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. தடவ மாட்டேன். ஏய், நான் அப்படி லைட்டா இழுத்தா வாழ. ஏய் ப்ளீஸ் வாழ. ஃபர்ஸ்ட் எய்ட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். முருகா போகவா? என்ன அப்ப அவங்க சோத்து பல்ல அடிச்சாதே வருவியா? வா போவா. வாடா தங்கா. ஆனா இவன் எப்படி யூனிபர்ஸ சாச்சிருவாடா? ஏக்கா உன் புரிஞ்சு எப்படிக்கா உன்கிட்ட பிடிச்சு கொஞ்சம் பண்ணி எடுப்பேன். கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணு. எங்க மச்சருக்கு லைட்டை நிப்பாட்டி சொல்றேன். ஏக்கா அவன் காம முத்திருச்சுக்கான். ஐயோ, எல்லா கேமரா தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு அப்படி இருக்கீங்க? உண்மையிலே வயிற்று புலம்புக்காக நாடக உலகத்திலே எத்தனை பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை விட ஆண் கலைஞரை விட பெண்களே இந்த கலையிலே உயர்ந்தவர்கள் என்று எம்ஜிஆர் பாராட்டினார். இந்த குண்டி முண்டை திருந்த மாட்டான். வாராங்கிட்டு பெரிய அப்படியே பெண்களை புகழ்றானா? இன்னைக்கு ஒரு நாள் தான் குண்டியை கிடைக்காம இருந்திருக்கான். இல்லைன்னா வந்தவனே இதெல்லாம் கடிச்சிட்டு வசனமே பேசுவான். இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன். ஏன் நீ வேணுமா? மை ஸ்டூடெண்ட் 2 பேர் மாத்திரை போட்டிருக்காங்க. அதுக்கு மேல ஏஜென்ட் இதையே பார்த்து நிக்கிறாப்ல. அண்ணே மம்பட்டி எடுத்தவன ஜான் ஜட்ல வெட்டி எடுத்துட்டு போறியா? நீ ஒரு உதுத்தவயமே. எங்க அண்ணன் ஆனா வாவோட அச்சுருவேன். முன்னே திட்டுற வெட்டி புண்ணாக்குன்னு கரெக்டா நினைக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் மாநிலத்தை புண்ணாக்குன்னு கரெக்டா நினைக்கிறாரு. சீமக்கல்ல போய் வா ஓட்டேன். கடைசியில் பார்த்தா சீமக்கரை தூர நக்கிட்டே இருக்கு. ஐயோ, மை ஸ்டூடெண்ட் வர போறாங்க. எவன்டா ஸ்டூடெண்ட்? ஆனந்த் பப்ளு. ஒழுக்கமா தொழில் பண்ண சொல்லு. ஆனந்த் பப்புலு ஒழுக்கமா தொழில் பண்ண கவட்டைய நான் கிழிச்சு கொடுவேன். கொஞ்ச நேரத்துல உன்னைய சென்னையாக்கி வாங்கி பாப்போம் இன்னைக்கு. என்னையா